வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்குள்ள பதிவு ஸ்டில் பிராய் எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜலாம்பரு ஐயா கோயிலை பற்றி பேசியிருந்தோம். இங்கே ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது வந்திருக்கேன். இந்த ஆலயம் தாமான் இன்ட்ராவாசே பிராயில தான் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, காட்டுக்கோயில்னு சொல்லுவாங்க. முன்பு இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காடு இருந்துச்சா, அதில் முன்னீஸ்வரர் சூலத்தில் இருந்தாராம். பிறகு இந்த இடத்த ஒரு சைனீஸ் இடத்த வாங்கின கையோட ஒரு கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கோயிலை அகற்ற சொல்லியிருக்காங்க. ஐயா நவர மாட்டேன்னு சொன்ன கையோட இந்த இடத்துல ஒரு தனி இடத்த உருவாக்கி டிஎன்பி பக்கத்திலே ஐயாவுக்கு ஒரு நில பட்டாலாம் கொடுத்து இந்த ஆலயத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆலயத்துக்கு உண்டான ஒரு சக்தி இந்த ஐயா நீங்கள் ரோட்டு வாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய கம்பெனி முன்னாடி இவர் இருப்பார். இது ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். காரணம், சில ஆலயத்தில் இடத்த மாற்றியே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அதே இடத்துல அதே நிலத்தில் ஒரு பட்டா போட்டு கொடுத்து இப்போ கம்பீரமாக உட்காந்துட சொன்னோமா, இந்த ஆலயத்தோட அது செல்வாக்கும் அந்த ஆலயத்தோட சக்தியும் வேற லெவல் சொல்லலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக இன்னொரு முன்னீஸ்வரர் ஆலயத்துக்கு போக போகிறோம். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ ஆலக்கரை முன்னீஸ்வரர் சொல்றாங்க. இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தோமா, எக்ஸாக்ட்லி ஜலாம்பரு முன்னீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் ஒரு தாமான் இருக்கும். அந்த தாமான் நடுவில் ஒரு தடல் பக்கத்தில் நல்லா விசாலமாகவும் இருக்காரு. ஐயா பார்த்தீங்கன்னா நல்லா கம்பீரமாகவும் நல்ல கெத்தா அப்படி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அவர் நம்மளை பார்க்கும் போது ஆயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. ஆலயத்துக்காரருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆலயக்காரர் அவர் வேலையை விட்டுட்டு நம்மளுக்காக ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருந்தாரு. இந்த கோயிலோட வரலாறு அதிகமாக எனக்கு தெரியப்படுத்த கிடையாது. காரணம், இது பல மக்கள்கள் வந்துட்டு போவாங்க. ஆலயங்களுக்கு உண்டான விசேஷம் விழாக்கள்லாம் எப்போது போல நடக்கும். ஆனால் என்னன்னா அந்த அளவுக்கு பிரபலப்படாத காரணம் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற வாசி தான் நினைக்கிறேன். ஸோ இருந்த போதும் அவங்களோட தலவரிச்ச மரத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற பல ஆலயங்கள் பட்டவட்டில் இருக்கு, பிராயில் இருக்குன்னு இவங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த வேலையில் எல்லா நபர்களுக்கும் நம்மளுக்கு தகவல் கொடுத்த எல்லா நபருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், பிராய், பினாங். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தோமா, இதுக்கு முன்னாடி பார்த்த முன்னீஸ்வரர் ஆலயத்தை கடந்து போனோமா ஒரு ஃப்ளாட் ஏரியா இருக்கும். அந்த ஃப்ளாட் ஏரியா நடுவில் தான் இந்த ஆலயமே இருக்கு. தற்பொழுது இந்த ஆலயம் திருப்பணியில் இருக்காங்களாம். இந்த ஆலயத்துக்கு உண்டான வேலைகள் விறுவிறுன்னு கடன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்தராகிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் கான்ட்ரிபியூஷனும் பண்ணலாம். இந்த ஆலயத்தோட வளர்ச்சிக்கு உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா மிக மிக ஆறுதலாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த அம்மனோட வளர்ச்சியை எங்கள் ஊர் அம்மனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ அழகான ஆலயம், இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை இந்த இடத்துலையும் இருக்காங்க. இவங்க ஆலயத்தில் மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடச்சிட்டு சொல்லும்போது மிக பெருமையாக இருக்குது. அவங்களோட வில்வ மரத்துலேருந்து தான் ஒரு படி மண் எடுத்துறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த பிராய் மகாமாரியம்மன் ஆலயம் இன்னும் கொஞ்ச நாளில் எழுந்து நல்ல விசாலத்தோட மக்களுக்கு காட்சி தருமாறு கேட்டுக்கிறேன். இதே போல ஆலயம் எங்களோட கூலி மேரா இஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் இன்னும் கொஞ்ச நாளில் பூமி பூஜைக்கு நடத்த போகிறோம். அதுக்குண்டான வேலைகளுக்காக தான் இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.